ஏங்க என்னங்க அழுதுட்டே போறீங்க? யாருங்க நீங்க அந்த சைடு போறீங்க? நான் தாங்க 2025. 2025 யோ உன்னதாயா எதிர்பார்த்தேன். என்ன பாடுபடுத்துறாயா எங்களெல்லாம் போட்டு சித்திரவாதம் செஞ்சுட்டியாயா? என்னெல்லாம் ஏன்டா வாழறன்ற அளவுக்கு ஆக்கிட்ட. உன்னதான் எதிர்பார்த்தேன். என்ன இப்படி எங்க போற? கடவுளுக்கு போறேன். கடவுள்கிட்டயா? கடவுள்கிட்டயா? ஆயில் கேட்க. ஆயில் கேட்கவா? இப்போ எங்களை படம் வச்சதெல்லாம் காணாது. யோ உன் வருஷத்துல நாங்களாம் ஏன்டா வாழறன்ற அளவுக்கு எங்கெல்லாம் யோசிக்க வச்சிட்டயா? இன்னும் வேற ஆயில் கேட்க வேற போறியா? அது நடக்காத. ஏங்க நடக்காது? ஆமாங்க, அது கடவுளே நினைச்சாலும் நடக்காது. அது சொல்றீங்க, நீங்க யாரு? நான் யாரா? நான் தான் புதுசா பிறந்திருக்கிற 2026. அப்படியா? அப்படிதான். நம்மளோட தலைவிதியே கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, ஒரு வருஷம் பிறந்தா ஒரு வருஷம் செத்துடணும். உன் டைம் முடிஞ்சது, இப்போ என் டைம் ஸ்டார்ட்டு. இனிமேல் மக்களை தீர்மானிக்க போது நான் தான். இனிமேல் என் ராஜ்யம் தான். இந்த நாட்டை ஆள போறவனே இப்போ நான் தான். அது மட்டும் இல்லை, 2026 மக்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. மக்கள் எல்லாமே என்னை எதிர்பார்க்குறாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் ஒன்னு எதிர்பார்க்கறாங்க மக்கள்? ஆமா, இந்த தமிழ்நாட்டோட சிஎம் யாருன்னு முடிவெடுக்க போற வருஷமே என்னோட 2026 தான். மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க எப்பன்னு. அடுத்த சிஎம் யாருன்னு தெரியாது, எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. அதை தீர்மானிக்க போதே என்னோட வருஷம் தான். அதாலதான் மக்கள் எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறான், ஓட்டு நமது உரிமை, போட வேண்டியது நமது கடமை. எல்லாரும் அவங்க ஓட்டை சிந்திச்சு போடுங்க. அனைவருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஆமா, 2025 நீ ஏன் உயிரா இருக்கா? நீ செத்து போ, அப்புறம் என் ஆட்டம் தான். நான் தான் இனி எல்லாமே. நீ எல்லாம் நாங்க தான் காட்டுறேன்டா. எங்க ஆட்டம் இனி வெறித்தனமா இருக்கும். அனைவருக்கும் இந்த 2026 வருடம் சிறப்பாக ஒரு நன்மையான வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.